இங்க ராகினி வந்து காவேரிய ரொம்ப தொல்லை பண்ணிட்டு போனதால, காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா விஜய் அங்க வராரு. விஜய் பார்த்துட்டு காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ! விஜய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு காவேரி கண்கள்ல இருக்க தண்ணிய லைட்டா தொடச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க. "என்னாச்சு காவேரி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. உடனே முகத்துல தன்னோட கைய வச்சு திருப்பி பார்க்குறாரு. "என்ன ஆச்சு காவேரி? ப்ளீஸ் காவேரி சொல்லு" அப்படின்னோனே, "நீங்க என்ன விட்டு போயிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைக்கிறாங்க காவேரி. ஆனா வெளிப்படையா சொல்லாம விஜய அப்படியே பார்க்குறாங்க. விஜய் "சொல்லு காவேரி என்ன ஆச்சு? ஏன் நேத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்க? ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கே என்ன ஆச்சு?" "ஆமாங்க, பறி கொடுக்க தான் போறேன். பறி கொடுத்துருவனோன்னு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. "என்னாச்சு காவேரி? எதுவுமே சொல்லாம அப்படியே பார்த்துட்ருக்க. ஒண்ணுமே எனக்கு புரியல" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்றாங்க. "இங்க பாரு காவேரி, உண்மைய சொல்லு. நேத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்க. ஏதா பிரச்சனையா? எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமா இருக்கு" அப்படின்னோனே, "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ராகினி தானே உன் பிரச்சனைக்கு காரணம்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு, "உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு, சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்றாங்க. "உண்மைய சொல்லு. நேத்து நீ ராகினி கூட போனதுலேருந்து நீ சரியில்ல ஆள் சுத்தமா. நீ அப்பையிலேருந்து ஏதோ பிரச்சனையில இருக்க. அந்த ராகினி தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கா. நான் இப்பவே கூப்பிட்டு அவள என்னன்னு கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ராகினி அப்படின்னு சொல்லி கூப்பிட போறாரு. உடனே கைய பிடிச்சு இழுக்குறாங்க. "வேணாங்க ப்ளீஸுங்க. அவ எதுவுமே பண்ணலங்க. தேவையில்லாம எதுக்குங்க வீட்ல பிரச்சனை? சொன்னா கேளுங்க. நீங்க கேட்பீங்க. ராகினி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வீட்ல தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவா. வேணாங்க. அவ பிரச்சனை பண்ணுவான்றதுக்காக என் பொண்டாட்டிய அவ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. நான் சும்மா இருக்க முடியுமா? நான் இப்பவே போய் கேட்க தான் போறேன்" அப்படின்னோனே, "வேணாம் ப்ளீஸுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய பிடிச்சு இழுக்குறாங்க. அப்படியே விஜய் கட்டி பிடிச்சு அழுறாங்க. "என்னாச்சுடி? ஏன்டி இப்படி அழுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவேரி. என்னாச்சு காவேரின்னோனே, என் அப்பா ஞாபகம் எனக்கு வந்துடுச்சுங்க. அதனால தான் நான் நேத்துலேருந்து அழுதுட்டுருக்கேன். என் அப்பாவும் என் கனவுல வந்தாரு. என் அப்பா என்கிட்ட பேசினாரு. என் அப்பா என்கிட்ட சொன்னாரு, "நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்னு" சொல்லிட்டு சொன்னா. "அத தான் நானும் சொல்றேன். நான் இருக்கேன் காவேரி உனக்கு. நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்னோனே, வேற ஏதாவது பிரச்சனையா? சொல்லு காவேரி." "எதுவும் இல்லைங்க. நான் தான் சொன்னேன்ல, என் அப்பா ஞாபகம் வந்துச்சுனாவே எனக்கு இப்படி தான் இருக்கும்" அப்படின்னோனே, "சரி சரி அழாத. நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நேத்துலேருந்து ஒரு மாதிரி இருந்தோனே ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்றாரு. "சரி இன்னைக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க மாமா" அப்படி சொல்ல வராரு. "என்னங்க ஏதோ சொல்ல வந்தீங்க?" "ம் இந்த காம்படிஷன் முடிஞ்ச உடனே தானே சொல்றாரு. அதனால நம்ம இப்ப சொல்ல வேணாம்" அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. "முதல்ல உங்க மாமா வின் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம்" அப்படின்னா, "என்னங்க ஏதோ சொல்ல வந்தீங்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமாவும் நானும் ஜாக்கிங் போனோம்ல." "ஆமா காலைல போனீங்க." அத பார்த்தாங்க காவேரி. "வேற ஒண்ணும் இல்ல." "என்ன விஷயம்? எங்க மாமா ஏதாவது சொன்னாரா?" அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க மாமா வாழ்க்கையில ரொம்ப முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதனால சில டிப்ஸ் எல்லாம் கேட்டாரு. அது நானும் சொன்னேன். அவ்வளோதான். ஆனா பாரு, கூடிய சீக்கிரத்தில உங்க மாமா பெரிய ஆளா ஆகப்போறாரு. எனக்கு தெரியுங்க. என் மாமாவுக்கு நெறைய டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா பெரிய ஆளாவாரு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆனா என் அக்கா தான் இப்படி பண்றா. நெறைய பொண்டாட்டிங்க இப்படி தான் பண்றாங்க. புருஷன் மனச புரிஞ்சுக்கிறதே இல்ல. மனச புரிஞ்சுக்கின்னு பொண்டாட்டிங்க கொஞ்சம் நல்லா கவனமா நடந்துக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சுட்டு அப்படியே ஹக் பண்றாரு. விடுங்க இப்ப தானே வந்திருக்கீங்க. முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு. "ஓ! அப்புறம் அப்படின்ற" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே காவேரி சிரிச்ச மாரி பண்ணிட்டு, "சரி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க நம்ம சாப்பிடலாம்னோனே, நீயும் வா. நீயும் நேத்துலேருந்து நீ சாப்பிட்டத நான் பார்க்கவே பார்க்கல. எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் உனக்கு ஊட்டி விடுவேனா? நீ சாப்பிடுவியா? ஐயோ! எல்லாரும் இருக்காங்க எப்படி?" அப்படின்னோனே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இன்னைக்கு நான் ஊட்டி விடுவேன். நீ சாப்பிட்டே ஆகணும். அதே மாரி நீயும் ஊட்டி விட்டா நான் ஒண்ணும் வேணாம்னு சொல்ல மாட்டேன்" அப்படின்னோனே காவேரி சிரிக்கிறாங்க. ஐய்யயோப்பா! இந்த காவேரி கிட்டேருந்து கொஞ்சம் சிரிப்பு வாங்குறதுக்குள்ளயே போதும் போதும்ன்னு ஆவுது. இந்த ஸ்மைல எங்க தான் ஒளிச்சு வச்சிருப்பியோ தெரியல. எப்ப பார்த்தாலும் இப்பலாம் வர வர அழுமூஞ்சி ஆயிட்ட காவேரி. சும்மா அழுதுட்டே இருக்க" அப்படின்றாரு. சரி சரி இனிமேட்டு அழமாட்டேங்க" அப்படின்றாங்க. "சரி வா" அப்படி சொல்லிட்டு அப்படியே கைய பிடிச்சு இழுத்துட்டு போய், "இல்லங்க நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ இருந்துட்டே இப்படியே சோகமா இருப்ப. அதனால நீ வா" அப்படி சொல்லிட்டு கைய பிடிச்சுட்டு அப்படியே சாய்ச்சுட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க காவேரி அப்படியே சாப்பிடாம இருக்கா. "நீ சாப்பிடாம இருக்கல்ல" அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. இங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்து ராகினிக்கு வயிறா எரியுது. ச்சே! இப்ப தானே இவள நம்ம அவ்ளோ குடுத்தோம் இவளுக்கு. அப்ப கூட மறுபடியும் விஜய் கூட சந்தோஷமா இருக்காளே! இந்த சந்தோஷத்துக்காக தான் வெண்ணிலாவ வரவிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கா. வெண்ணிலாவ வரவிடாமயே ஏதாவது பண்ணிட்டாள்னா என்ன பண்றது? பண்ணாலும் பண்ணுவா. இவள நம்பவே முடியாது. ஏன்னா மத்த விஷயத்துல நம்பாலும் விஜய் விஷயத்துல நம்ப முடியலையே! ஏதாவது பண்ணணுமே இவள அப்டி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.